நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், குடும்ப சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா கருப்பட்டி தீபம் சொல்லியிருப்பேன். கருப்பட்டி தீபம்லாம் வந்து வேர்ல்டு ஃபேமஸுங்க நம்ம சொன்ன பரிகாரத்திலேயே. என்னென்னா 48 நாள் என்ன காரியத்தை நீங்கள் நினச்சி அந்த கருப்பட்டி தீபம் போடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதில் எந்த விதமான மாற்றே கிடையாதுங்க. இது மாதிரி நிறைய சக்ஸஸ் ஆன பரிகாரங்கள்லாம் இருக்குது. இன்னும் வந்து நம்ம சொல்ல போனோம்னா, சார் எனக்கு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன், ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து நான் கொஞ்சம் பாஸ் ஆகணும் சார், எல்லாத்துலேயுமே அங்கங்கே தோத்துட்டே இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன். அப்போ அதுக்கான ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன். படிப்பு அப்படின்னா அதுக்குரிய தெய்வம் சரிங்களா, கல்விக்கான தெய்வம் சரஸ்வதின்னு தான் சொல்லுவோம். இதே சரஸ்வதியை என்ன மாதிரியான முறையில் நம்ம ட்ரீட் பண்ணால், நம்ம என்ன மாதிரியான அவங்கள அணுகுமுறை, அந்த சரஸ்வதி தேவியை எப்படி அணுகுமுறை பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன சரஸ்வதி சிலை வாங்கிக்கோங்க. அந்த சரஸ்வதி சிலை கீழே உங்களுடைய பேரை எழுதிங்க. அந்த ஒரு பிளேட்டில் வைக்கும்போது உங்களோட பேரும் என்ன நீங்கள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சின்ன ஒரு பேப்பர் கீழே அந்த அம்பாவை உட்கார வைங்க, சரஸ்வதியை. அதை உட்கார வச்சுட்டு சரிங்களா, ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன எளிமையான விஷயம் சொல்கிறேன். அந்த காலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த சரஸ்வதி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்துங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். சார் ஐஏஎஸ்க்கு என்ன சார் எளிமையான பரிகாரம் சார்? ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க, இதுக்கு பல கோயில்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்க சார், இன்னும் ஏதாவது வேறு மாதிரி பரிகாரம், நான் எக்ஸாம் பாஸ் ஆகணும், ஒன்றும் நீட் எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும் சார், மருத்துவம் சார்ந்த ஒரு, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செஞ்சுட்டே இருங்க. இல்லையா சுகர் பேஷண்ட்ஸு, பிபி பேஷண்ட்ஸு, இந்த தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டும் நோயாளிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு டேப்லெட்டு அந்த மாத்திரையை வாங்கி தானமாக கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்ய தான் உங்களை அந்த பிரபஞ்சம் வந்து அந்த துறைக்குள்ளே இழுத்துட்டு வரும். உட்காந்து பொழுதன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் புத்தியில் ஏறாது. நீங்கள் அந்த துறை சார்ந்து என்ன சேவை செய்கிறீங்க, துறை சார்ந்து என்ன விஷயங்கள் நன்மை பண்ணுறீங்க அப்படின்றத கிரகங்கள் பார்த்து கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கான விஷயத்தை கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். மாத்திரைகளை தானமாக வழங்குவதால் நீங்கள் கொடுக்கும்போதே என்ன ஆயிடுறீங்க, மருத்துவராக ஆரம்பிச்சிடுறீங்க. புரியுதுங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ஸஸ் ஆயிடுறோம். ஓகேவா?